அதிமுக எப்போதுமே பெண்கள் வாக்குகள் குறிவச்சு பல்வேறு நலத்திட்டங்களை இதற்கு முன்னாடிலாம் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க, திட்டங்களாகவும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இப்பொழுது இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறது என்னென்னா, மகளிருக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு அதிமுக பங்களிப்பு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு பல பேருடைய கனவாக இருக்கிறது வந்துட்டு குறிப்பாக அடித்தட்டு மற்றும் அடித்தட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு இலவச பேருந்தில் போகிறோம், ஆனால் நமக்குன்ட்டு ஒரு வாகனம் இருந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு கனவு எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அந்த டார்கெட் ஆஃப் அந்த பீப்புளை வந்துட்டு டார்கெட் பண்ணி மானிய விலையில் இருசக்கர வாகனங்கள் வழங்குவதற்கு மகளிருக்கு அதிமுக பங்களிப்பு தரும் அப்படின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. அதே போல் கொங்கு பெல்ட்லேயும் மத்திய டெல்டாவுடைய குறிப்பிட்ட சில பகுதியிலும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நெசவாளர்கள் இருக்கிறாங்க. அந்த நெசவாளர்களுக்கு பல பேர் வந்துட்டு கூலிக்கு விசைத்தறி கூடங்களில் வேலை செய்கிறவங்களா இருக்காங்க. அவங்க வெளி மாவட்டத்துலேருந்து வந்து தங்குறவங்களா இருக்காங்க, இல்லை அதே பூர்வீகத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு சொந்த வீடுன்றது ஒரு பெரிய கனவாகவே இருக்குது. அவர்களுக்கு அந்த நெசவாளர்களுக்கு பசுமை வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியை அவர் கொடுத்துருக்காரு. அதே போல் 2021 அதிமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா அந்த கொரோனா காலகட்டத்தில் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்துட்டு தேர்ச்சியை வந்துட்டு ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்தது அப்போதைய அதிமுக அரசு. அதே போல் அதிமுக அரசுடைய முக்கியமான திட்டங்களில் ஒன்று அந்த இலவச மடிக்கணினி லேப்டாப் வாங்குறதுன்றது நடுத்தர வர்க்கத்தினருக்கு ஓரளவுக்கு சாத்தியமானது, ஆனால் அடித்தட்டு மக்களுக்கு ரொம்பவே சிரமமானது. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைய காலகட்டத்தில் இந்த டிஜிட்டல் யுகத்தோடு இணைஞ்சிருக்கணுன்றதுக்காக தான் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை அப்போது அதிமுக அரசு கொண்டு வந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அது வந்துட்டு நடைமுறை இல்லாமல் இருந்தது. தற்போது திமுக அரசு வந்துட்டு அதுக்காக டெண்டர் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க, இலவச மடிக்கணினியை வழங்கணும் அப்படின்றதுனால. ஆனால் இந்த முறை அதிமுக பொதுச் செயலாளர் தன்னுடைய பிரச்சாரத்தில் இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. அதிமுக ஆட்சி மீண்டும் வந்ததும் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியை அவர் கொடுத்துருக்காரு. அதேபோல் நிஜமாலுமே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான திட்டம் வந்து குடிமராமத்து திட்டம். இதற்கு முன்பாகவே பல்வேறு ஆண்டுகளாக அது நடைமுறையில் இருந்தாலும் கூட அதிமுக ஆட்சியில் வந்துட்டு குடிமராமத்துக்குன்ட்டு ஒரு கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் ஒரு பெட் ப்ராஜெக்ட் இருக்கும் இல்லையா? இப்போ திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாலங்கள்ன்றது எல்லா பக்கமும் அதிகப்படியாக வரும். அதுபோல் அதிமுக ஆட்சியில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியோடைய அந்த டென்யூரில் பார்த்திங்கன்னா குடிமராமத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தாரு. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்துட்டு தூர்வாரதுக்காக பல கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கப்பட்டு பெரிய அளவுக்கு அது வந்துட்டு பலனும் தந்த ஒரு திட்டமும் கூட. இந்த முறை மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் குடிமராமத்து திட்டம் முழுவீச்சில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் தூர்வாரப்படும்ன்றது அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றா இருக்குது.